வெல்கம் டு ரேன்கா விலாக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. காலையில் ஒரு 10-11 மணிக்கெலாம் தண்ணி கட்டிட்டு வெங்காயம் பிச்சை போகலான்னு இருக்கோங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது ரவுடி வந்து அழுதுட்டு இருந்துச்சு. அதையும் வந்து கொஞ்சிட்டு இருந்தோம். ஏன் அழுகுது அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து தண்ணி காட்டும் போது காலையில் அடிச்சுட்டாங்க. அது என்ன சேட்டை பண்ணுச்சுன்னா, அடுத்த மாடை போய் முட்டை போகுதுங்க. ரவுடி கண்மணியெல்லாம் பயந்துக்கிட்டு கிடக்கா, அதெல்லாம் போய் முட்டை போகுதுன்னு சொல்லிட்டு, ஏன் உன் தொட்டியில் இருக்க தண்ணியை குடிக்க வேண்டியதானா, எதுக்கு அதுங்களை முட்டை போடுறேன்னு எங்கள் அம்மா ஒரு அடி போட்டாங்க. அதுக்காக கோச்சிட்டு அழுதுட்டு இருக்கேங்க. நாங்களும் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சரி கூட்டி விட்டுட்டு இந்த இடம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு இருக்கோம். கூட்டி விட்டுட்டு பட்டறையில் உள்ள வெங்காயத்தை எடுத்து போட்டு பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த இடத்துல வந்து பூச்சி போட்டுலாம் அண்டிரும். அதுக்கப்புறம் நம்ம உட்கார முடியாது, வந்து ஏதாவது பூச்சி வந்து நம்ம மேலே ஏறி கடிச்சிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால வந்து நம்ம கூட்டி சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. அம்மா கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து கொட்டிகிட்டு இருந்தாங்கங்க. நான் பிச்சு போட்டுட்ருக்கேன். இது வந்து நாளைக்கு அப்பா காலையில் ஊருக்குள்ளே கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால சரி கொஞ்சம் பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 கிலோ ஆகிற அளவுக்கு பிக்கிறோம். வீடியோ பார்க்குறவங்க இப்போல்லாம் உங்கள் ஊரில் வந்து வெங்காயத்தோட ரேட் எவ்வளோக்கு போகுது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே வந்து நாங்கள் வந்து வெங்காயம் உற்பத்தி பண்ணுறது இந்த சைடு வந்து ரொம்ப அதிகங்க. திண்டுக்கல், கருவூர், திருச்சி பாதி தூரத்துலேருந்து, அதுக்கப்புறம் ஈரோடு அங்கிட்டலாம் கொஞ்சம் அதிகம் வெங்காயம் உற்பத்தி பண்ணுறது. ஒட்டுக்காய் அங்கிட்டலாம் உற்பத்தி பண்ணுவாங்க. எங்கள் சைடு திண்டுக்கல் இந்த சைடெலாம் வந்து நாட்டுக்காய் அதிகம் உற்பத்தி பண்ணுவோம். இந்த சைடு அதிகம். இங்கேயே வந்து அதிகமாக விற்கிதுங்க. விலை 40 ரூபா. இப்போல்லாம் வந்து பழைய காயை எங்கள் காயை வந்து 40 ரூபா விற்கிது சின்ன காய். அதுக்கும் மேலே கொஞ்சம் கலராக நல்லா இருக்கிற காய் வந்து ஒரு 60-70 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ வந்து புது காய் கொண்டு வந்த காய் வந்து 100 ரூபா 120 ரூபாய்க்கு கூட விற்கிதுங்க. உங்கள் ஊர் சைடு சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஊர் சைடெலாம் எவ்வளோக்கு விற்கிது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைங்க 2 மாதமாக. அதனால் வந்து இப்போதைக்கு யாரும் நடவு பண்ணல. இன்னும் ஒரு 10 நாள் தான் இதெல்லாம் சேல்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து புதுக்காய் வந்துடும். புதுக்காய் வந்துட்டால் பழைய காயை யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால தான் வந்து பற்ற காயெல்லாம் வேகமாக எல்லோரும் வந்து விற்றுட்ருக்காங்க பிச்சு. இப்போ வந்து 10 நாளைக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சுதுங்க. அதில் வந்து ஒவ்வொரு தோட்டத்தில் வந்து போரில் வந்து தண்ணி வந்துடுச்சு. அதனால் வந்து வெள்ளாமை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காயம்லாம் நடவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டா வந்து காற்று காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போயே 10 நாளாக நல்லா காற்றடிக்குது. காற்று காலம் ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி வந்து நம்ம வெள்ளாமைக்கு வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். காஞ்சிரும். இன்றைக்கி விட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். அப்பா வந்து சாட்டுப்பேட்டியில் பீஸ் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ ரெடி பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. தண்ணி வந்தால் நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் கிணத்துக்கு போய் தண்ணி வந்துடுச்சு, போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எங்கெங்க இந்த கிணறுலாம் வெட்டுறாங்க? இப்போல்லாம் 100ல் 1 தான் இந்த மாதிரி கிணறுலாம் வெட்டுறாங்க. அந்த காலத்தில் வெட்டின கிணறு இதெல்லாம். இதுலேயே ஒரு ஊற்று இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சு நல்லா வந்து செழிப்பாக இருந்துச்சுன்னா தான் அந்த ஊற்றுல தண்ணி வரும், இல்லைன்னா வராது. போர்லேருந்து தான் இதுக்கு வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும் கிணத்துக்கு. ஊற்றுன்னு சொல்கிறிய, ஊற்றுனா என்னம்மா, எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஊற்றுனா வந்து பாறை பொத்துட்டு போகிறதாங்க ஊற்று. அந்த பாறை பொத்துட்டு போய் அதுலேருந்து தண்ணி வரும். அது வந்து இப்போதைக்கு அந்த தண்ணி வரல சொல்ல, அது ஏதோ ஒரு காலத்தில் நல்லா செழிப்பாக இருக்கும்போது வருங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் மேலே உள்ள தொட்டி மாதிரி தாங்க கட்டுறாங்க. பெரிய தொட்டியாக கட்டி அதில் வந்து தண்ணி நிரப்பி வச்சு போர்லேருந்து அதுக்கப்புறம் எடுத்து வெள்ளாமைக்கு பாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சமைக்கலான்னு சொல்லிட்டு வந்தேங்க. சமைக்கலாம் இல்லை, இது வந்து ஒரு கஞ்சி வைக்கிறேன். பச்சை பயிறு கஞ்சி தாங்க. நல்லா பச்சை பயிரை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாவு காய்ச்சிடணுங்க. வெள்ளத்தில் போட்டு பாவு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு பச்சை பயிறு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பாவை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா வெந்துருச்சு, ரெண்டும் வெந்துருச்சுன்னா கடைசியாக போட்டு தேங்காய் திருவி கொஞ்சம் போட்டு இறக்க வேண்டியதான். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெய் முந்திரிலாம் கூட போடலாம். நான் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணல. இதான் ஃபஸ்ட் டைம் நானே எனக்கு இவ்வளோ தான் அளவு அவ்வளோதான் அளவுங்கிறதுலாம் எனக்கு உடனே வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அதனால தாங்க நான் இந்த தட்டி வந்து போடலை. போட்டு நம்ம ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சொதப்பி வச்சிட்டோன்னா அது வந்து ரொம்ப இதாக போயிடும் அப்படின்ட்டு நான் நார்மலாக எப்படி செய்கிற போல் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு இது வந்து ஓகே ஆயிடுச்சுன்னா நான் ஒரு நாள் செய்யும் போது கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு சொல்கிறேங்க எப்படி செஞ்சேங்கிறது. அம்மாட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு நானும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் தவட்டுனுச்சு, கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அதிகமாகலாம் சாப்பிட முடியாது. ஒரு டம்ளர் வேணால் குடிக்கலாங்க, அந்த அளவு தான் குடிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து குடிச்சிட்டு 2 பேரும் போய் திரும்பி வெங்காயம் பிச்சு ஆரம்பித்தோங்க. வெங்காயம் பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் தண்ணி கட்டி பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அப்பாவும் நானும் வக்கிப்பில் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியமாங்க வீட்டுக்கு போயிட்டோம். பெரியமாங்க வீட்டுக்கு தாங்க வக்கிப்பில் வந்துச்சு. நம்ம ஒரு 20 கட்டை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த வக்கிப்பில் கட்டெல்லாம் வந்து தஞ்சாவூர், திருவாரூர் அந்த சைடில் டெல்டா மாவட்டத்துலேருந்து வருதுங்க வக்கிக்கட்டெலாம். இப்போ வந்து கட்டி இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் தாங்க இவ்வளோ தூரம் இங்கெல்லாம் கொண்டு வராங்க கட்டி போட்டு. அப்போயும் வந்து அங்கே வந்து எரிச்சு விட்டுருவாங்க இந்த வக்கிப்பில்லாம். நிறைய பேர் அவங்கவுங்க மாட்டுக்கு
வந்து தேவையானதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டிலே வந்து எரிச்சு விட்டுருவாங்க. மிஷின் கட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க இந்த ராரிக்காரவங்களாம் வந்து இதே ஒரு வியாபாரமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து ஒரு கட்டு 20-30க்கும் போட்டு வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்து 180 ரூபா, 200 ரூபா, 220 ரூபாய்க்கு கூட டிமாண்ட் டைமில் விற்பாங்க. அவங்களே ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி அதுக்கப்புறம் இந்த பாய் படுதாலாம் நல்லா போட்டு கட்டி கொண்டு வந்து அந்தந்த தோட்டத்தில் இறக்கும் போது அவங்களுக்கும் பெட்ரோல் இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக தாங்க இருக்கும். 200-300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து எடுத்துகிட்டு வராங்க. அப் அண்ட் டவுன் போனாலே வந்து ஒரு 7,000-8,000 குறைஞ்சபட்சம் வந்துருங்க பெட்ரோல் செலவே. சரிங்க, நான் இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை.